கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சுவிட்ச் போர்டில் ஒரு 3 சுவிட்ச் ஒர்க் ஆகல மாற்றணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த வீட்டுக்கு போய்ட்டு அந்த சுவிட்ச் போர்டை பிரித்தேன். அந்த சுவிட்ச் போர்டில் இருக்கிற கட்டை ஃபுல்லாகவே கரையான் பிடிச்சி எல்லாமே போயிடுச்சு. கட்டை எல்லாம் பவுட்ரு அப்படியே கொட்டுது. அந்த கஸ்டமரை கூப்பிட்டு காமிச்சேன். பாருங்கள் சார், இந்த மாதிரி இருக்குது, எதுவும் பண்ண முடியாது, பாக்ஸ் புதுசாக வச்சு பூசிட்டு வந்து நாளைக்கு வேணால் மாட்டி தரேன் சார் சுவிட்ச் போர்டுன்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஆள் வந்து வீட்டுக்கு வராங்க, புதுசாக வாடகைக்கு வராங்க. அப்படியே என்ன பண்ண முடியுமோ பண்ணி சுவிட்ச் போர்டை மாட்டி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். இந்த சுவிட்ச் போர்டில் கரையான் அடித்து கட்டை எல்லாம் போயிடுச்சு. இதில் நான் எப்படி சுவிட்ச் போர்டு மாட்டியிருப்பேன்? இது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி மாற்றலாம் வாங்க பார்க்கலாம். அந்த கஸ்டமர்கிட்ட அலுமினிய சேனல் மாதிரி வேணும் சார்னு கேட்டிருந்தேன். எதுக்குன்னு கேட்டார். அதை கட் பண்ணி அடிச்சுட்டு அது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் சார்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர்கிட்ட அலுமினிய சேனல் இல்லைனா கட்டை வச்சு தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கட்டை வச்சா திரும்பி கரையான் ப்ராப்ளம் இருக்கும் சார், திரும்பி இதே ப்ராப்ளம் ஆகிட போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா என்கிட்ட தேக்கு கட்டை மெலிசா பீடிங் இருக்குது, அதை தரேன், அதில் வந்து கரையான் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு பீடிங்கு. அந்த பீடிங் வாங்கி 2 சைடு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு செவுத்தில் ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ பண்ணி மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் கீழே மேலே 2 சைடும் அதே சைஸை கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு மாட்டியாச்சு. இப்போ அந்த சுவிட்ச் போர்டு வந்து இந்த பீடிங்கில் போய் ஸ்க்ரூ ஏறும், சுவிட்ச் போர்டு நின்றுடும். இவங்ககிட்ட இந்த பீடிங் இருந்தது, நான் இந்த பீடிங்கை போட்டு மாட்டிட்டேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அலுமினிய சேனல் ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஸ்கொயராக லைனாக தேவையான சைஸை கட் பண்ணிட்டு 4 பக்கமும் ஸ்க்ரூ போட்டு செவுத்தில் அடிச்சிருங்க. சுவிட்ச் போர்டு ஸ்க்ரூ நம்ம ஏற்றும் போது கரெக்டாக அந்த அலுமினிய சேனலில் போய் டைட் ஆகிடும், சுவிட்ச் போர்டு நின்றுடும். இந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா 12 கெட்டு உட் பாக்ஸில் வந்து மாடலர் சுவிட்ச் போடக்கூடிய பிளேட் இது. இந்த பிளேட்டை வாங்கி பழைய மாடல் சுவிட்ச் இல்லாமல் லேட்டஸ்ட்டாகவே மாற்றியாச்சு. லேட்டஸ்ட் சுவிட்ச் எல்லாம் போட்டு அதில் மாட்டிட்டேன். இதுக்கு நம்மளுக்கு எத்தனை சுவிட்ச் தேவையோ அத்தனை சுவிட்ச் போட்டாச்சு, மீதியெல்லாம் டெம்மி போட்டாச்சு. இதில் இன்னொரு மெசேஜ் என்னென்னா, சுவிட்சு சாக்கெட்லாம் கம்பெனி ஐட்டம் வாங்கிட்டோம். அந்த கம்பெனி ஐட்டத்துக்கு தேவையானதான் டெம்மிக்கும் காசு போட்டிருக்காரு எலக்ட்ரிக் கடைக்காரு. அந்த கொடுத்த டெம்மி பார்த்திங்கன்னா லோக்கல் கம்பெனி. நம்ம கஸ்டமர் வாங்கும் சுவிட்சு சாக்கெட் இதை தான் பார்ப்பாங்க. இந்த டெம்மி எல்லாமே அதே கம்பெனியான்னு பாருங்கள். இதில் ரேட்டு கம்மி பண்ண சொல்லி சுவிட்ச் சாக்கெட்டில் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொருள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருவாங்க அவங்க. லாஸ்ட்டாக சுவிட்ச் போர்டு மாட்டின அப்புறம் நீங்களே பாருங்கள், லைட்டாக கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலில் பாருங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்.